ஹலோ கைஸ், எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சண்டே அதுவுமா? சரி, நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா சிக்கன் ரெசிபி தான். முதல்ல எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா அதை வதக்குங்க. நல்லா கிண்டுங்க. புகை வரான் நல்லா. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா போட்டு கிண்டுங்க. எவ்வளோ கிண்டுறீங்களோ அவ்வளோ நல்லா வரும். இவனுங்க 2 பேரும் ஒழுங்காக வேகுனாதான் மொத்த சமையலுமே உருப்படும். தக்காளியும் வெங்காயம் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அந்த பயமுலைங்க ஏதாச்சும் சொதப்பி போட்டாங்கன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சது. நல்லா கிண்டுறேன். நான் எத்தனை வாட்டி கிண்டிருப்பேன்னு எனக்கே தெரியாது, அந்த அளவு போட்டு கிண்டியிருக்கேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதை போட்டு அந்த ஸ்மெல்லு போகிற வரையும் நல்லா வதக்குங்க. நல்லா அந்த ஸ்மெல் போகட்டும். கொஞ்சம் கூட அந்த ஸ்மெல் வரக்கூடாது. சைடில் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு முடிஞ்சால் சொல்லுங்கள். அது வதங்கினதுக்கப்புறம் அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா போட்டு வதக்குங்க. நல்லா போட்டு கிண்டுங்க. இது அந்த அளவுக்கு வதங்கினோன்னா அது நல்லா கொலன்னு ஆகிற வரையும் நல்லா வதக்குங்க. எண்ணெயிலேயே வதக்குங்க. தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க பிள்ளைங்களா. நல்லா போட்டு வதக்குறேன். தான் இன்னைக்கு ஒரு பிடி, அவ்வளோதான். நான் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு ஆசையாக இருந்ததுன்னு கேட்டாங்க. அதுவும் அதில் உருளைக்கிழங்கு போடணுன்னு கேட்டாங்க. அதனால தான் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் இருந்ததே 2 உருளைக்கிழங்கு தாங்க. அது எங்கள் அம்மா கண்ணு ஊற்றிட்டு இருக்கு போல். எனக்கு அது போட்டு செஞ்சுத்தான்னு நேற்றுலேருந்து உயிரை வாங்கிட்டு இருந்தாங்க. வாங்கி தொலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். நான் கிண்டி வச்சுருக்கேன். நான் இந்த சமைக்கும்போது அந்த கரண்டியில் ஒட்டிக்கிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த கரண்டியில் ஒன்றும் இருக்கக்கூடாது, போட்டு டங்குன்னு தட்டிக்கிட்டு கிடப்பேன் நான். சைடில் ஒட்டிக்கினாலும் வெறுப்பாகும், கரண்டியில் ஒட்டிக்கினாலும் வெறுப்பாகும். இந்த ஸ்டேஜில் தக்காளி நல்லா வேகினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதை போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் அப்படியே கழுவி வச்சு சிக்கன் போட்டுக்கோங்க. நாங்கள் 1/4 கிலோ சிக்கன் தான் எடுத்துருக்கோம் இன்றைக்கி. மேடம் ஈரல் வாங்கியிருக்காங்க.
நான் ஒரே ஒரு பீஸ் தாங்க சாப்பிட்டேன். இன்றைக்கி சாப்பிட்ணுன்னு தோணலை எனக்கு. உருளைக்கிழங்கு அவங்க கேட்டாங்க, நான் தான் போட்டு அதை வச்சு உயிரை வாங்கிட்டு இருந்தேன். மேடம் சிக்கன் தான் போட்டு வெளுத்து வாங்கினாங்க எங்கள் அம்மா. தனியாக அவங்க என்னமோ ஃப்ரை பண்ணிக்கிட்டாங்க, அதை எடுக்க முடியல. நான் பண்ண அதை காட்டிகிட்ருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. அதுவும் கொஞ்ச நேரம் அந்த மசாலாவில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். எண்ணெய் வருது வாயில். இந்த பக்கத்து ஆண்டி தட்டிக்கிட்டே இருக்காங்க. நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டேன். அப்போ தான் எனக்கு மனசே ஆறும். அந்த சைடில் கீழே வெட்டிட்டு இருந்துச்சுன்னா எனக்கு அப்படியே மன வருத்தாயிடும். அது அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. 20 மினிட்ஸ் அப்படி கொதிச்சா போதும், நல்லா சுண்டி வந்துடும். ஆமாம், பாதிக்கு பாதி முடிஞ்சிச்சுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சோன்னா சம்பவம் முடிஞ்சிச்சு. ஆற தள்ளுறான். ஆனால் தம்பி முட்டை போட்டான். தம்பி நல்லா கொதிச்சுட்டுருக்கு. அப்படி அவ்வளோதாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சுன்னா இறக்கி வச்சுட்டு அதான் சாப்பிட்ற வேண்டியது தான். சைடில் வந்து கொத்தமல்லி தான் வச்சுருக்கேன். அது வேறு ஒன்றும் இல்லை. என்னடா அது பச்சையாங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. அந்த சைடு சாப்பாடு ஆயிடுச்சுங்க. அது இறக்கி வச்சிட்டேன். ஆனால் தான் குழம்பு கொதிச்செடுத்து ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்துச்சுங்க. நல்லா கொதிச்சு சுண்டிடுச்சு. அதான் ஆஃப் பண்ணிட்டோம். வரட்டோமா மேட்ரு?